டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற தொடரிலே கம்பனுடைய ராமாவதாரம் பற்றி கடந்த ஓரிரு மாதங்களாக நாங்கள் கலந்துரையாடல் நடத்தி வருகிறோம். வெவ்வேறு புலமையாளர்கள், இலக்கிய மாணர்கள் கலந்துரையாடலே வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ராமாவதாரம் என்ற இந்த மகத்தான காவியத்தை பல்வேறு கோணங்களிலே இருந்து நேயர்கள் தரிசிக்கும்படி தந்திருக்கிறார்கள். அள்ள அள்ள வற்றாத சுரங்கம் போல கம்பனுடைய கவிதை இன்றும் நின்று நிலவுகிறது. புது புது கருத்துக்களும் தரிசனங்களும் வியாக்கியானங்களும் விமர்சனங்களுக்கும் அது இடம் தருகிறது. அந்த வரிசையிலே நாங்கள் ராமாவதாரத்தில் நுழைந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் வரை உரையாடி ஈட்டில் கடந்த 2-3 உரையாடல்களிலே யுத்த காண்டத்தில் நுழைந்திருக்கிறோம். யுத்த காண்டத்தில் சுந்தரகாண்டத்தின் இறுதியிலேயே அனுமன் இலங்கைக்குள் புகுந்து வான்வழியே கிளம்பி இலங்கைக்குள் புகுந்து இலங்கை மாநகரின் அழகை பார்த்து இந்த நடுநகர் திரு எல்லாம் அழியுமே என்று இறங்கியதாகவும் பார்த்தோம். சீதையை சிறையிருந்த சீதையை அசோகவனத்தில் சென்று கண்டு ராமநாமத்தை ஓதி அவளுக்கு எழக்கூடிய ஐயத்தை போக்கி சீதைக்கு ஒரு புத்துயிர் தந்தவனாக அனுமன் தென்படுகிறான். சீதை அனுமனை நம்பி அவன் கொடுத்த அடையாளங்களை பார்த்து அணையாளியை பார்த்து ராமனை கண்டது போல மகிழ்ந்து அனுமனை ஆசீர்வதிக்கிறாள். அதன் பிறகு ராவணன் சபையிலே அல்லது லங்காபுரியிலே அனுமான் முதலிலே சீதையும் ராவணனும் சந்திக்கிற வேளையிலே அனுமான் சாட்சியாக இருக்கிறான். மறைந்து மரக்கொம்பரிடையே இருந்து ராவணன் வந்து சீதையை இறப்பதையும் சீதை அவனை ஒரு சிறு புல்லாக மதித்து இகழ்வதையும் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறான். இந்த பகுதியிலே ஒரு நாடகத்தன்மை இருக்கிறது. நான் முந்திய அமர்விலே சொல்லி இருக்கிறேன். ஹனுமான் அசோகவனத்தில் புகுகிறது ஒரு நாடகத்தன்மை. ராவணன் அதற்குள்ளே வருகிறது. ராவணனும் சீதையும் உரையாடுதல். அதன் பிறகு அரக்கியரை உறங்க பண்ணி சீதையோடு ஹனுமான் உரையாடுதல். இவையெல்லாம் முடிந்த பிறகு ஹனுமான் அசோகவனத்தை அழிக்க புறப்படுகிறான், லங்கையை அழிக்க புறப்படுகிறான். அவனை ஒரு குரங்கு புகுந்து நகரை எரியூட்டியது என்று அறிந்து இந்திரஜித்தன் வந்து அனுமானை கட்டி கொண்டு போய் பாசத்தால் கட்டி கொண்டு போய் ராவணன் முன்னே நிறுத்துகிறான். இந்த அத்துமீறலுக்கு என்ன தண்டனை என்றால் மரண தண்டனை என்று ராவணன் துணிய, இவன் தூதனாய் வந்தவனைக்கு மரண தண்டனை விதிக்க முடியாது. அந்த காலத்து நீதிப்படி மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அங்க சேதனம் செய்யலாம், ஒரு அங்கத்துக்கு ஒரு பழுது ஊனம் செய்யலாம் என்று. அப்போ என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்து, இது குரங்காய் இருக்கிறபடியாலும் இந்த வாலிலே துணி சுற்றி பெரிய பந்தம் கட்டி
அதிலே நெருப்பு கொளுத்தி அதை அனுமனை தண்டிப்பதாக நினைத்து சூழ்ந்தார்கள். அதனாலே லங்கை எரியுற்றது. இதைத்தான் பட்டினத்தார் சொன்னதா, முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலங்கையில் அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யானுமிட்டதி மூழ்க மூழ்கவே என்று சொன்னதாக. இந்த முப்புறத்திலே இட்டது சிவபெருமான் இட்டதி, தென்னிலங்கையில் இட்டது அனுமன் இட்டதி. இப்படி அனுமனுடைய தூது முடிந்தது. பிறகு போர் மூண்ட பிறகு கடல் தாவி இலங்கைக்குள்ளே புகுந்து, கடலை கடந்து இலங்கைக்குள்ளே புகுந்து சேது பந்தனம் செய்து, அதை நான் முதல்ல சொல்லுவேன். சேது பந்தனம் செய்து 70 வெள்ளம் வானர சைனியமும் இலங்கையை முற்றுகையிட்டது, போர் மூண்டது. முதநாள் போரிலே ராவணன் தோற்று திரும்பினான். மாதிரமவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், நின்ற காதலார் தம்மை நோக்கான், கடற்பெரும் சேனை நோக்கான், தாதவள் குந்தன் மாதர் தனித்தனை நோக்க தான பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கான். ஒரு பெரிய வீழ்ச்சி. யாரையும் ஏறிட்டு பார்க்க முடியாதவனாக ராவணன் வந்து மீண்டு தான் பட்ட அவமதிப்பை அந்த மனிதன் தன்னை இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய அந்த நிந்தனையை அல்லது அந்த இகழ்ச்சியை தன்னுடைய பாட்டனாகிய மாலியவானுக்கு சொல்லி புலம்புவான். மாலியவான், நீ இதையிட்டு அதைரியப்பட வேண்டியதில்லை, உன்னுடைய கும்பகர்ணனை அனுப்புகின்றான். கும்பகர்ணனை போருக்கு, கும்பகர்ணனுக்கு மனமில்லாமல் என்றால் இந்த அழிவுக்கு தான் துணை போக விரும்பவில்லை என்று சொல்லியும் ராவணன் சொற்கேளாதபடியால் கும்பகர்ணன் போர்க்களம் புகுந்து தன் உயிரை ஈந்தான். அவன் கூட ராவணனுக்கு நீதி சொல்லியவன் தான். அவன் கூட சீதையை விடு என்று வாதிட்டவன் தான். அது ஒரு தம்பி. விபீஷணன் சீதையை விடு என்று வாதிட்டு தோற்றவுடனே அவன் எதிர்ப்பக்கத்துக்கு போய் சேர்ந்தான், ராவணனை போய் சேர்ந்தான். இந்த அநீதிக்கு துணை நிற்க மாட்டேன் என்று சொல்லி சேர்ந்தான். இப்போ போர் மிகவும் சிக்கலான கட்டத்தை இருந்தது. பிறகு இந்திரஜித்தன் போர்க்களம் புகுந்தான். போர்க்களம் புகுந்து அவன் தந்தை சொல்லை ஏற்று போர் செய்த போதும் பல வெற்றிகளை சாதித்த போதும் அவனால் ராமனையோ லக்ஷ்மணனையோ வெற்றி கொள்ள முடியவில்லை. மீண்டு வந்தான். விழுப்புண்களோடு வந்த இந்திரஜித்தனும் சொல்லுவான், நான் விட்ட அஸ்திரங்கள் எல்லாம் பலுவிழந்து போயின. நிலம் செய்து வானம் செய்து நெடியமால் படை நின்றானை வலம் செய்து போயிற்றென்னில் மற்றினி உரைப்பதென்னே குலம் செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டோம் என்று சொன்னான். அஸ்திரங்கள் செயல்படுகின்றன இல்லை, நாங்கள் பழி செய்து விட்டோம் என்று சொன்னாலும் ராவணன் கேட்கவில்லை. இந்திரஜித்தன் பல தோல்விகளை கண்ட பிறகு நிகும்பல யாகம் செய்ய புறப்பட்டான். அயோத்தி நகர் சென்று அங்கே இருக்கின்ற ராமனை சார்ந்தவர்களை கொல்லுவேன் அழிப்பேன் என்று சொல்லி போக்கு காட்டிக்கொண்டு நிகும்பலையில் போய் யாகம் செய்தான். அந்த யாகத்தை செய்து நிறைவேற்றினான். ஆயின் இந்திரஜித்தனை வெல்ல முடியாது. அவன் செய்கிற தந்திரத்தை வீடனன் உணர்த்தியதனாலே படை கொண்டு போய் நிகும்பலைக்கு போய் லக்ஷ்மணன் இந்திரஜித்தனுடைய யாகத்தை அழித்து அவனை வீழ்த்தி அவனுடைய தலையை கொய்து மீண்டான். இப்ப இந்த யுத்த காண்டம் மிகவும் இறுக்கமான நிலைக்கு போய்விடுகிறது. வீராதி வீரர்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள். ராவணனுடைய மைந்தர்கள் மடிந்தார்கள். கும்பகர்ணன் மடிந்தான். இப்பொழுது ராவணனுக்கு பின்னுக்கு அடி எடுத்து வைக்க முடியாது. அப்ப அந்த
கட்டம் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் இந்த உரையாடலிலே பார்க்கலாம். முதல் போரை பற்றி ஏற்கனவே பார்த்து விட்டோம். கும்பகர்ணனுடைய புத்திமதியை கேட்கவில்லை, விபீஷணனுடைய புத்திமதியை கேட்கவில்லை. அப்போ ராவணன் நான் இந்த வீழ்ச்சி நான் தேடிய வீழ்ச்சி என்று சொல்லி போய் ராவணனுடைய வீழ்ச்சியை நோக்கி இந்த காவியம் நடக்கிறது. இறுதிப்போர், ராவணனுடைய வீழ்ச்சி அல்லது ராவணன் கொல்லப்படுதல், அதை பற்றி நண்பர் குணேஸ்வரன் அவர் வல்வை சிதம்பர கல்லூரி ஆசிரியர், முன்பும் இந்த தொடரிலே பல தடவைகள் கலந்திருக்கிறார். இந்த ராமகாதை ராவணனுடைய வீழ்ச்சி நெருங்குகிற வேளையிலே, வீழ்ச்சியை நோக்கி கதை நெருங்குகிற வேளையிலே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? குணேஸ்வர். டான் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ராவணனுடைய அந்த இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற அந்த நேரத்தில் உண்மையிலே ஒரு ராவணன் ஆரம்பத்தில் ஒரு மிகுந்த ஒரு தற்பெருமை உடையவனாகத்தான் இருந்திருக்கிறான். அதை விட காமம் மீதுற்றவனாகத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய காமமும் அவனுடைய தற்பெருமையும் ஒரு வகையில் ராவணன் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தன என்பதை நாங்கள் அந்த பிற்பகுதியில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியா இருக்கிறது. இதில் முக்கியமாக தலைவர் குறிப்பிட்டதை போல முதல் நாள் போர் அல்லது அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய யுத்தங்களிலே கும்பகர்ணன், அதாவது ஒரு பக்கம் கும்பகர்ணன் இறந்து விட்டான், பேருந்து அதிகாயன் என்பவன் இறக்கிறான், பிறகு மகன் மேகநாதனுடைய இழப்பு, இதெல்லாம் ஒரு மிகுந்த ஒரு வேதனை என்பதை விட அதுக்கு பிறகுதான் ராவனுக்கு கொஞ்சம் புத்தி தெளியுது. என்ன சொன்னால் அவ்வளவு கால நேரம் அறிவு மயங்கி போய்தான் இருக்கிறான். அந்த படை பலத்தை பார்க்கறதுக்கு பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு போகிறான், மேரங்க வந்தெல்லாம் பார்க்க வேணும்னு சொல்லி. அவன் இப்படியெல்லாம் அப்படி இருக்கேக்கல. ஸோ இல்லை நானும் சொல்ல வரேன்னு சொன்னால் ராவணனுடைய அழிவுக்கு அவனுடைய காம மயக்கமும் அவனுடைய தற்பெருமையும் தான் காரணம் என்பது மிக முக்கியமாக. ஆனசன ஞான சம்பந்தம் கூட இதை கொஞ்சம் அழுத்தமாக தான் சொல்கிறேன். ராவணன் வீழ்ச்சியும் வீழ்ச்சியும் உண்மையிலே உலகங்களும் போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில இருந்தவன் தான் ராவணன். அங்கே ரொம்ப விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் யமன் கூட வாய் பொத்தி நிற்கக்கூடிய நிலைமையில் தன்னுடைய படைபலங்கள் தன்னுடைய அந்த சூலத்தையை கொண்டு வச்சுட்டு அவர் அந்த நேரத்தை கணிக்கிறதுக்கு கூட தான் போட்டிருக்கிற அந்த ஆடை எடுத்து வாயை பொத்தித்தான் அவர் தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமையில அங்கே யமன் கூட இருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த உலகங்களையும் ஆளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பலம் பெற்ற ஒரு வரத்தை பெற்றவன் தான் ராவணன். அப்படி இந்த ராவணன் ஒரு கட்டத்தில் அரக்கிமாரால கூட இழித்து பேசப்படுறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த அரக்கிமார் மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் இடித்துரைக்கிறார். அதில் தலைவர் குறிப்பிட்டது போல மிக முக்கியமாக அவருடைய பாட்டன் மாலியவான் அவர் ரொம்ப ஒரு இதெல்லாம் சொல்கிறார். சில காரணங்களை அதுக்கெல்லாம் எடுத்து காட்டுறார். சில இடங்களில் அவர் அங்கே ஒரு வகையில் தேற்றுறார். அதில் அவர் அந்த உரையாடல் நம்புற அதில் என்னென்னு சொன்னால் அந்த கும்பகர்ணன் அதிகாயன் இறப்புக்கு பிறகும் அவன் செருக்கு மட்டும் இன்னும் அடங்கலை என்று சொல்லப்படுது. ஒரு வகையில் காம மயக்கம் பின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுது. ஆனால் அந்த செருக்கு இன்னமும் அடங்காமல் இருக்குது. சொல்றார், சினத்தோடு கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்து முடித்து நின்றேன், நேரிலை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் என்னின் யார் உலகத்துள்ளார் என்று சொல்லி தன்னோட மகனுடைய இந்திரசித்தினுடைய இறப்புக்கு பிறகு இப்படி அவன் நினைக்கிறான். ஏன்னா அப்படி அவன் ஏங்குறான். அப்போ அப்படி இருந்தாலும் கூட ஒரு வகையில் அங்கே முன்னர் அவள் சீதையை போய் அங்கே அடிக்கடி போய் இடித்து கேட்டு கொண்டவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நினைப்பு அவருக்கு அந்த காமம் கொஞ்சம் அடங்கிட்டு என்று சொல்லப்படுது. இந்த காமம் அடங்குனதுக்கும் கூட இந்திரசித்தின் இறப்பு தான் காரணம்னு சொல்ல வரையில.
அதுவும் கூட இல்லை. அதுக்கு பின்னால வேற வேற காரணங்கள் இருக்கு என்று சொன்னால் அது பிறகு நான் கதைக்கலாம். தான் இவ்வாறுந்தப்பட்ட துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கிறவள் சீதை என்றதுக்கு பிறகு ஒரு இவ்வளவு கொன்றால் என்ன என்று சொல்லி அந்த வேகத்தோட போறார் கொல்லுறதுக்கு. அந்த இடத்துல நீங்க மகோதரன் சொல்றான், சீதையை நீ கொல்ற எண்ணத்தை விடு. இது என்ன பிரச்சனை சொன்னா 3 காரணம் சொல்லப்படும். ஒன்று, ஒரு பெண்ணை கொல்வதாக இருந்தால் அது ராவனுடைய வாளுக்கே இழிவு, அது ஒரு பழி என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, சீதை இறந்தால் ராமன் முதலியோர் திரும்பி விடுவார்கள். நீ அடுத்த கட்டமா நீ ராமனை அழித்து அல்லது ராமனை நீ வென்றாலும் கூட, அதான் ராமனை வென்று நீ திரும்பினாலும் கூட, யார் பொருட்டு நீ இந்த யுத்தத்தை செய்தாயோ போராடினாயோ அதுக்குரிய அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க சீதை என்ற அந்த சீதை இல்லாதபடியா அவன் பிறகு மனமுடைஞ்சுவான். ஆகவே அந்த எண்ணத்தை விட்டுட்டான்னு சொல்றான். ஆகவே இதுக்கு பிறகுதான் சீதையை கொல்றான், அந்த எண்ணத்தை அவன் விட்டுறான். அப்ப இதுல அவர் பாட்டன் கேட்கிறார், நீ என்னத்துக்காக கும்பகர்ணனையும் மற்றவர்களையும் யுத்தத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாய், ஏன் நீ மட்டும் போயில? வேறு முதல் நாள் போனே பேருந்தாங்கால போகலன்னு. அப்ப போகலன்னு நாணம் மிகுதியால் நான் போகவில்லை என்று சொல்றார். அவன் நாணம் என்று சொல்றது தனக்கு, ஏன்னா அவருக்கு முதல்ல ஐயப்பாடு வருது, ராமன் தனக்கு சமமானவனா, தான் சேர்ந்து யுத்தம் செய்வதற்கு ராமன் சமமானவனா என்பது அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதான் சொல்ற, நீ ஏன் போருக்கு போகவில்லை என்று கேட்க நாணத்தால் என்கிறான். அப்ப நானும் அவனும் சமபல எதிரிகள் என்றால் இனி நான் செல்வேன் என்கிறான் என்று சொல்லி. அப்ப இதுல இருந்துதான் ராவணனுடைய அழிவுக்கு காமம் மட்டுமல்ல, அவருடைய தற்பெருமையும் தன்னம்பிக்கையும் செருக்குந்தான் காரணம் என்பது இது ஒரு விடயமா நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொன்னதில் உள்ள அதற்கு அணி செய்யக்கூடியதாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இவர்களை ராமலக்ஷ்மணரை அவர்கள் இளைஞர்கள் அல்லது அரக்கர்கள் மானிடர் என்றுதான் சொல்லுவோம். அப்ப கும்பகர்ணனுக்கு சொல்லுவான், மானுடர் இருவரை வணங்கி மற்றும் அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு தொழில் ஊனுடை உனக்கும் உம்பிக்குமே கடன் யானது முடிக்கலேன். உம்பி என்று சொல்ல விபீஷணன் ஏற்கனவே கட்சி மாறிட்டான். இப்ப இவன் கும்பகர்ணன் கேட்ட எடுத்துரைத்த பொழுது சீதையை விட என்று சொன்ன பொழுது 2 மனுஷரை கும்பிட்டு கூட வந்த குரங்கையும் கும்பிட்டு கொண்டிருக்கிறது நீயும் உண்ட தம்பிதான். அந்த நீங்கள் சொன்ன அகம்பாவம் உண்டு. அந்த திருவள்ளுவர் சொன்னாரே, உருவுகண்டு எல்லாமே வேணும் அண்டு. உருவத்தை பார்த்து ஒருத்தர் மதிப்பிடக்கூடாது. மனுஷர் நாங்கள் எல்லாம் மேலானவர்கள், நாங்கள் அரக்கர்கள், தேவர்களுக்கு சமனானவர்கள், தேவர்களை எல்லாம் சிறை வைத்தவர்கள். இந்த 2 மனுஷருக்கு நாங்களேன் பயப்படுவான் என்று நீங்க சொன்ன அகம்பாவம் வருகிறது. எதிரியை தவறாக எடை போட்ட ஒரு அவனுடைய இந்திரசித்தம் சொல்றான் போய், என்னடா முதல்ல அந்த மாயத்தால கட்டுறான் தானே. அப்போ அவங்க தகப்பன சொல்றாங்க, உண்மையில நான் இப்படி மாயத்தாலான் இந்த வித்தியை செய்துட்டேன், ஆனால் அவங்க மிக பலமானவர் இந்திரஜித்தன் சொல்லுவான். அதான் நான் சொன்னேன், இந்த இது நீங்கள் இந்திரஜித்தை குறிப்பிட்டபடியா சொல்றேன். இந்திரஜித்து போரில அவன் என்னென்ன இந்திரனை வேண்டவனுக்கு மனிதர் என்ன ஒரு பொருட்டல்ல தானே. அவன் போரில போய் தன்னுடைய சகல அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பிரயோகித்து வெற்றி வரையில்லை என்றவுடனே அவன் சொல்றான், நிலம் செய்து வானம் செய்து நிலம் செய்து விசும்பும் செய்து நடியமால் படை நின்றானை பலம் செய்து போயிற்று. நாராயணாஸ்திரத்தை விட்டா அந்த நாராயணாஸ்திரம் லக்ஷ்மணனை சுத்திட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். அவன் அண்ணன் தானே, அண்ணனுடைய அஸ்திரம் இவனை மற்றினி உரைப்பது என்ன என்று சொல்றான். இந்திரஜித்துக்கும் அந்த விழிப்புணர்வு வந்தது. ஆனால் அதற்கு மேலே இந்திரஜித் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நினைக்கிறேன், இந்திரஜித்தன் ராவணன் போன அடியை பின்வைக்க போறது இல்லை. கும்பகர்ணனுக்கும் அதே பிடிமானம். இந்த அவனை திருத்தலாமாகலோ திருத்துதல் தீராயின் ஒருத்தரின் முன்னல் மாய்தல் உண்டவர்க்குரியது. அவன் இறைவன் தலைவன் கமையன் பிழை செய்தால் திருத்த முடியும் என்றால் திருத்துவோம், இல்லாட்டில் அவனுக்கு முந்தி நாங்கள் செத்து போவோம். அந்த நோக்கு அந்த போக்கு கும்பகர்ணனுக்கு இருந்தது, இந்திரஜித்துக்கும் இருந்தது. அப்ப ராவணன் வீழ்ச்சியை நோக்கி போகிறான். வீழ்ச்சி நெருங்கி கொண்டிருக்கிறது இறுதி போருக்கு. இதுக்கிடையில்
நீங்கள் ஒன்று சொன்னது ராவணனுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது, ஒரு மெல்லிய ஒரு ஞானம் வந்தது. சூரபன்மனுக்கும் அப்படி ஒன்று வந்தது என்று சொல்றீங்கள். அதுக்கான அதுக்கு பிறகு அவர் இந்த பூசை எல்லாம் செய்துட்டு போறார். அப்ப சொல்றான், இந்த கடைசி இது நெருங்கி கொண்டு இருக்க சொல்றான் ஒரு கட்டம். கம்மன் அழகாக சொல்லுவான், வேட்படையை எடுத்து வீசினான். சரியா ராவணன் கடைசி போரில், கடைசி நாட்போரில் அந்த வேட்படையை ராமன் வேறு ஒன்றும் செய்யல, ஒரு ஊங்காரம் ஒரு வேட்படை செயலிழந்து போச்சு. இப்ப இவனுக்கு ஓடி வலிக்குது. இது நம்ம பலத்திலும் இல்லை, நம்முடைய கைக்கும் இல்லை, நம்முடைய சக்திக்கும் மிஞ்சியது ஒன்று சொல்லி செயலிழந்து போனதாலே அவன் வேட்படை விபீஷணன் சொன்னது நினைவுக்கு வருகிறது என்று சொல்றான். ரெண்டு விஷயம் நினைவு. அவன் வந்தவன் முழுதும் தேவன், கடவுள், தெய்வம் என்று விபீஷணன் சொன்னதையும் அவன் அனுமன் சொன்னதும் ஒன்று இருக்கு. அனுமன் வந்து சொல்லுவான், நீ அந்த தூதில்லை ராவணனுக்கு, மூலமும் நடுவும் ஏறும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த கடவுள். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை என்றால் ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். ஆதியும் கடவுளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் அந்தவும் இல்லை, அரும் பெரும் சோதி என்று மாணிக்கவாசகர் சொல்றார். எங்களுடைய வாழ்நாள் எப்படி என்றால், எங்களுடைய பிறப்பு பதியப்பட்டிருக்கு. பதிவாளர் நாயகத்தின் அலுவலகத்தில் என்னுடைய பிறப்பு பதியப்பட்டிருக்கு. 1939 செப்டம்பர் 14. நான் கண்மூடுகிற வேளையில் அது என்னுடைய இறப்பும் பதியப்படும். அப்போ என்னுடைய வாழ்நாள் எது வந்தால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ளதுதான் என்னுடைய வாழ்நாள். அனுமன் சொல்றான் ராவணனுக்கு, இங்கே வந்திருக்கிறவனுக்கு மூலம் இல்லை, முடிவில்லை, நடுவில்லை, மூலமும் நடுவும் ஏறும் இல்லதோர் மும்மைத்தாய காலம். அது என்ன மும்மைத்தாய காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த கணக்கு இறைவனுக்கு இல்லை, செல்லாது. காலமும் கணக்கும் நீத்த காரணன் எப்படி வந்தான்? கைவில்லேந்தி, கையில வில்லேந்தி கொண்டு அருமையா சொல்றான், சூலமும் தீரி சங்கும் கரகமும் துறந்து. இந்த காரணன் என்றால் சிவன் எடுக்கலாம், 3 மூர்த்தி. அவன் சூலத்தை விட்டுட்டு மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறான். திகிரி சங்கு நாராயணன் சக்கரத்தை விட்டுட்டு, சங்கை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறான். பிரம்மன் கமண்டலத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான். 3 மூர்த்தி ஆலமும் மலரும் வெள்ளிப்பொறுப்பும் கைலையும் விட்டு அயோத்தி வந்தான். இது அனுமன் சொன்னது. அப்பவும் இதை நீங்கள் சொன்ன மாதிரி ராவணன் பெருசா எடுக்க. இப்ப முடிவு நெருங்கும் வேளையிலே அவனுக்கு ஒரு மெல்லிய ஒரு அருட்டுணர்வு வருகிறது. இந்த என்னுடைய வேல்படையை ஊங்காரத்தினால செயலிழக்க செய்து விட்டான். விபீஷணன் சொன்னதும் நினைப்புக்கு வருகிறது, அனுமன் சொன்னதும் நினைப்புக்கு வருகிறது. போர் இறுக்கமாக வந்து கொண்டிருக்க இவனுடைய வரமும் அஸ்திரங்களும் செயல்படாத வேளையில் ராவணன் வாயால சொல்றான். அதுதான் அவனுடைய மாற்றம். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான். இந்த 3 பேரிலும் ஒருவனும் அவனில். ஆனால் இந்த மானுடன் அவர்கள் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க வேலைகளை செய்கின்றான். நான் பெற்ற வரங்கள் எல்லாம் செயலிழக்க செய்கிறான். இவனோதான வேத முதற்காரணன் என்றான். வேதநாயகன் இவன் போலும். ராவணனுக்கு சொல்ற தகுதி இருக்குன்னா அவன் வேத மோதினவன் ராவணன், சாம வேத மோதினவன் ராவணன். ஓஹோ, இவன் வேதநாயகன் போலும் என்று சொல்லுகிறான். இது அவனுக்கு வருகிற ஒரு கடைசி கட்டத்தில் வருகிற ஒரு விழிப்புணர்வு. ஆனால் அது டூ லேட், இனி ஒன்றும் செய்யலாம் என்பதை சொல்லி இப்பொழுது ராவணன் இறக்கின்ற கட்டம் வருகிறது. அவனுக்கு ராமனுடைய அஸ்திரம் அம்பு போய் அவனை வீழ்த்துகிறது.
எப்படி விழுந்து கிடக்கிறான் அதையும் சொல்லி நான் துஷ்யந்தனுக்கு போவோம். அப்படி ராமபாணம் போய் மார்பை பிளந்து கொண்டு போக விழுந்து கிடக்கிறான். வெம்மடங்கல் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம்பீய தெம்மடங்கு பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய. அருமையா கம்பனுடைய கவிதையின் ஓட்டம். தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களமா. உச்சமான ஒரு கவிதை சொன்னான். விழுந்து கிடக்கிற ராவணனுடைய முகம் அவன் வாழ்ந்த போதிருந்ததை விட 3 மடங்கு பொலிவோடு கிடந்தன. ஒரு விஷயத்தை நேயர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ராமகாதையை மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் அதோட ஒப்பிடுகிறான். இழந்த சொர்க்கம் ஒப்பிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் கம்பனும் மில்டனும் என்ற ஒரு நூல் எழுதினார். நான் நினைக்கிறேன் அது நாங்கள் இளைஞராக இருக்கும் பொழுது வந்த நூல். அதிலே அவர் ஒரு மிக கம்பன் மேதாவிலாசம் படைத்த ஒரு கவிஞன் என்பதற்கு ராமகிருஷ்ணன் சொல்லுகிற ஒரு சான்றிதழ் என்னென்றால் பாத்திர படைப்பை எடுத்து பார்த்தோம். இந்த சாத்தான் தான் நாங்கள் பாரடைஸ் லாஸ்டில் வில்லன். அவன் 6 நாள் போர் செய்தவன் இறைவனை எதிர்த்து. சாத்தான் கடைசியாக வந்து கீழே ஒரு பாம்பாக மண்ணுலகத்தில் விழுகிறான். ராமகிருஷ்ணன் கேட்ட கேள்வி என்னென்றால், இந்தளவு உயர்வில் இருந்த சாத்தான் போய் கேவலம் ஒரு பாம்பாக விழுந்து கீழ்மை அடைகிற வேளையில் ராவணன் எப்படி இருக்கிறான்? மும்மடங்கு பொலிந்தனம் முறை துறந்தான் உயிர் துறந்தான். அவன் வீழ்ச்சியிலும் ஒரு எழுச்சி இருக்கு. அதை சரியாக சுட்டி காட்டியிருக்கிறான். இப்ப ராவணனுடைய வீழ்ச்சியை ஒவ்வொருவரும் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள், எவ்வாறு தங்களுடைய மன அவசத்தை சொல்லுகிறார்கள் என்பதை அதை சொல்லுவதற்கு முதலிலே நான் அழைப்பது தம்பி துஷ்யந்தனை. இவர் தொல்புரம் விக்னேஸ்வர கல்லூரி ஆசிரியர், பட்டிமன்றங்களில் பேசிய அனுபவசாலி. அவர் ராவணனுடைய வீழ்ச்சியை அல்லது மரணத்தை எவ்வாறு அவனை சார்ந்தவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை சொல்லுவார். முதலிலே நீங்கள் மண்டோதரியின் இந்த இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை அவள்தான் முதற்கேள்வி. மண்டோதரி ராவணனுடைய வீழ்ச்சியை மரணத்தை எப்படி எதிர்கொள்கிறாள் என்பதை டான் தமிழொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். டான் நேயர்களுக்கு வணக்கம், தலைவருக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு இதில் முதல் நாங்கள் பார்க்க வேண்டிய தலைவர் சொன்னது போல சீதையினுடைய எழுச்சி இருந்தது போல மண்டோதரியினுடைய எழுச்சி இங்கே குறிப்பிடப்படவில்லை என்றுதான் சொல்ல வேணும். சீதை எவ்வளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறாவோ பத்தாவுக்கேற்ற பதிவிரதையாக இந்த மண்டோதரியும் இருந்திருக்கிறா. ஆனா அந்த மண்டோதரியை பற்றி வெளியிலக்கான விஷயங்கள் உண்மையா வெளிவரவில்லை. மண்டோதரி இவருக்கு அறமுறைப்பவளாகவும் நீதி கருத்துக்களை எடுத்து சொல்பவளாகவும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு பத்தினியாகத்தான் கடைசி மட்டும் இருந்திருக்கிறார். அவ ராவணனுக்கு கன இடங்கள்ல சொல்றா மண்டோதரி என்னன்னு சொன்னால், நீ இப்படி செய்யறது பிள்ளை, சீதையை விடுவிக்க வேண்டும். அந்த சொற்கள் அனைத்தும் ராவணனுடைய காதுகளிலே விழுந்ததை தவிர ஏனோதானோ இருந்தாரே தவிர அந்த மனதை தொட்டதாக இல்லை. அவ்வளவுக்கு அவருடைய அந்த செருக்கு, அவருடைய அந்த தன்னுடைய பலத்தை ஏதோ தனக்கு ஒரு இழப்பு வராது, தனக்கு ஒரு இழப்பே இல்லை என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை ஒரு தூசியாக இவர் யோசித்தார். அந்த செருக்கு இவருக்கு கடைசியில பல்வேறு விதமான வில்லங்கங்களை கொண்டிருக்கு. ஏற்கனவே எங்களோட தலைவர் சொன்னது போல ராவணன் இலங்கை நகருக்கு வருகின்ற பொழுதோ தன் வீரத்தை எல்லாம்
நடந்துதான் வந்தார். அப்ப கொடுத்த அனைத்து பராக்கிரம சக்திகளையும் இழந்து போயிருந்தார். இந்த வாரணம் பொருத கம்மன் இதில் வடிவ சொல்றார், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ற நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு, எவ்வளவு வீர வன்மை இருந்ததோ அதையெல்லாம் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கார். கையற நிலையை இங்க தெளிவா அவர் எடுத்துக்காரு. நீங்க அவருக்கு எதுவுமே செய்ய முடியாத அந்த கையற நிலை இங்கே தெளிவா சொல்லப்படுது. அந்த துன்பியல் நிலை, அவர் ஒரு வீரன் எவ்வளவுக்கு அந்த சரணாகதி ஆயிட்டார். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்று கேட்கலதான் ராமன் சொல்றார், என்று போய் போர்க்கு நாளை வாழ்ந்த தலைவர் சொன்னது போல இந்த நிலை ஒரு போர்க்களத்திலேயும் எவ்வாறு ஒரு அறம் போதிக்கப்பட்டது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல மண்டோதரி பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, மண்டோதரி உண்மையா தாலி கொடிக்காக தொப்புள் கொடிகளை எல்லாம் இழந்தாள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த இடத்திலே மண்டோதரி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்திருக்கிறார். இவருக்காகத்தான் இழந்தாள். ஆனால் தெரியும் இவர் அறம் இல்லாத ஒரு யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும், இவர் அழிவார் என்றதும் தெரியும். ஆகவேதான் கம்பர் சொல்றார், இந்த இடத்துல ராவணன் இறந்து கிடக்கின்ற பொழுது இவரை கடலாகவும், ராவணன் இறந்த அந்த கடல் என்று சொல்லியும் இவளை மின்னலாகவும், இந்த மண்டோதரிய மின்னலாகும். அப்ப கடலுக்கு உள்ள மின்னல் என்றா அப்புறம் இந்த கடலோட மின்னல் சேர்ந்தால் 2ம் வீழ்ச்சி தான். அப்ப கணவனை இழந்த அந்த சமூகத்தில் நீ என்ன செய்யலாது, வாழவும் முடியாது என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மண்டோதரனுடைய அந்த வாழ்வியல் சித்தரிக்கப்படுகிறது. அப்ப மயனினுடைய மகள் தான் இலங்கையை அழகாக்குறதுக்காக அங்க போய் அவளோட மையல் கொண்டுதான் அந்த அரக்கத்தை திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்து இவருக்கு அறங்கள் எல்லாம் எடுத்துரைத்த போதும் இவரது கடைசி வரை கேட்கவில்லை. இதுல இந்த கும்பகர்ணனை பற்றி நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னோம். ஆனதோ வெஞ்சமர் அழகில் கற்புடை சானகி துயர் இன்னும் இனம் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ போன்றும் காலமே என்று சொல்ற அந்த கூற்றையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். இப்ப ராவணனை கொன்றது உண்மையாக நான் சொல்லுவேன், ராவணனுடைய கர்மா என்றதை விட அந்த மண்டோதரனுடைய கற்பின் வலிமை என்றுதான் சொல்ல வேணும். அந்த சொல்ல இதை நாங்கள் கண்ணையோடையும் பார்க்கலாம். இந்த விடயத்தை கோவலன் கன்னடங்களில் கேவலமாக நடந்த விடயத்தையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். கண்ணையினுடைய அந்த கற்பின் வலிமையால தான் கன்னடங்கள்ல கோவலன் ஊழ்வினையால் இறக்கவில்லை, என்னை பொறுத்தவரையில கண்ணகியின் கற்பு தான் அவரை அளித்தது என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு விடயம் இதுல முக்கியமா பார்க்கலாம் என்னென்றால், இந்த வெள்ளருக்கன் சடைமுடியான் வெட்படுத்த திருமேனி மேலும் கீழும் எண்ணிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கிடந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ். இன்னும் அவற்றை எண்ணம் இருக்கிறது. இந்த இடத்துல ஒட்டும் கோபமுடைய ஒருத்தியாக ஜானகி இருக்கிறாள். ஏனென்றால் ராமன் இருக்கிறார். தனக்கு இனி ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு அந்த பச்சாத்தாப உணர்வு இந்த இடத்திலே மேலோங்கி இருப்பதையும் இந்த பாடலினூடாக கம்பன் தெளிவா சொல்றான். அப்ப மயன்மகன் எங்கே உண்மையிலே இறுதி கிரியைகள் கூட கணவன் எந்த இடத்துல இறந்தாலும் அந்த இடத்துக்கு தான் மனைவியை கொண்டே சேர்ப்பிப்பார்கள். இங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னா, அந்த நீர்க்கடன் கூட முதலில் யாருக்கு செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த மண்டோதரிக்கு தான் செய்யப்படுகிறது. இவர் இறந்து கிடந்தாலும் இவற்றை முக்கியத்துவம் அங்கு இழந்துதான் போகிறது. இந்த இடத்திலே கம்பன் பெண்மையினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நீர்க்கடனை அவருக்கு செலுத்தவில்லை. ஆனால் மயன்மகள் எங்கே அடங்கினாலோ அந்த இடத்துல கொண்டு போய் இவரையும் அடக்கம் செய்யுங்கள் என்று கம்பராமாயணத்தில் இந்த பகுதி சிறப்பாக இருக்கிறது. அப்ப பராக்கிரமசாலியாக இருக்கிறார், யாழ் இசைப்பதில் வல்லவர், எல்லா விதமான சக்தியும் இருந்தும் கூட அகந்தை ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கம்பராமாயணம் இருக்கிறது. அவள் கணக்க சொல்லி புலம்புகிறாள். அந்த இடத்துல இந்திரசித்தினுடைய தாயான மண்டோதரி தன் மைந்தன் உடலை கண்டு புலம்பி உரைக்கிறாள். கருங்குழல் கற்றைப்பாரம் கால் தொட கமல பூவால் குடும்பையை புடைக்கின்றாள் போல் கைகளால் முளைமேற்கொட்டி அருங்கல சும்மை தாங்க அகல் அல்குள் அன்றி சற்றி மருங்குலும் உண்டோ என்ன மயன்மகள் மறகி வந்தாள் என்று இந்த இடத்திலே கம்பன் தெளிவாக அதை எடுத்து காட்டுகிறார். அப்ப இன்னும் நாங்கள் பார்க்கல அந்த சோக நிலையை பார்க்கின்ற பொழுது தலையின் மேல் சுமந்த கையல் எப்படி போகிறாள். அந்த இந்திரஜித் திறந்த கட்டத்திலே தலையின் மேல் சுமந்த கையல் தளலின் மேல் மிதிக்கின்றாள் போல் நிலையின் மேல் மிதிக்கும் தாளன் ஏக்கத்தால் நிறைந்த நெஞ்சல் கொலையின் மேற்குறித்த வேடன் கூர்ங்கனை உயிரை கொல்ல மலையின் மேல் மயில் வீழ்ந்தன்ன மைந்தன் மேல் மறகி வீழ்ந்தாள் என்ற அந்த சோக ரசம் இந்த இடத்திலே மேலோங்கி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திரஜித்தனுடைய மரணம் ஏற்கனவே நடந்துவிட்டது. ராவணனுடைய மரணத்தை வீழ்ச்சியை எப்படி மண்டோதரி எதிர்கொண்டாள் என்பதை சொல்லியிருக்கிறார். துஷ்யந்தன் மண்டோதரி ராவணனுடைய மரணத்தை எவ்வாறு எதிர்கொண்டாள் என்பதை சொன்னார். மண்டோதரி புலம்பிய வெள்ளரிக்கஞ்சடைமுடியான் கவிதையையும் எடுத்து சொன்னார்.
கம்பன் அதில் மண்டோதரியின் கூத்தாக இன்னொரு அற்புதமான கவிதை சொல்லி இருக்கிறான். ராவணன் விழுந்து பட்டுட்டான், எல்லாம் முடிந்தது, சரிதானே? அப்ப மண்டோதரி சொல்லுகிறாள், நேயர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். கற்புமிக்க சீதையின் எழில் ராவணன் கொண்ட தகாத காதல், ராமனுடைய வீரம், சூர்பனகை இழந்த மூக்கு, இந்த இவ்வளவுத்துக்கும் ஒரு முடிச்சு போடுறான் கம்பன். அந்த முடிச்சு போட்டுட்டு அதை மண்டோதரியின் வாய்மொழியாக போடுறான். இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம். சீதையின் பேரலில், ராவணன் கொண்ட காதல், சூர்பனகை இழந்த மூக்கு, ராமனுடைய வீரம் எல்லாம் எங்க போய் முடிஞ்சதையா? கடைசியா ஜாக்பாட் அடிச்சது மாதிரி இந்திரனுக்கு எல்லோ வாசியா போச்சு. ஏன்னா இந்திரனுக்கு தேவலோக ஆட்சி மீள கிடைச்சிட்டு. அருமையான ஒரு கவிதை. காந்தேருக்கு அணியனைய ஜானகியா பேரலிலும் அவர்தம் கற்பும் ஏந்து புய திராகவந்தன் வீரமும் சூர்பனகை இழந்த மூக்கும். இன்னொன்றை நான் சொல்லுவான். வேந்தர் பிரான் தயரதனார் பணியினால் பெங்கானில் விரதம் பூண்டு போந்ததும். வனவாசம் வந்தானே, அது இந்த இவ்வளவும் நடந்தபடியால் என்ன நடந்தது என்றால் இந்திரனுக்கு தேவலோக ஆட்சி கிடைச்சது. இதை மண்டோதரி சொல்றார். காந்தேருக்கு அடியான ஜானகியார் பேரலிலும் அவர்தம் கற்பும் ஏந்து புய திராகவந்தன் வீரமும் சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியினால் பெங்கானில் விரதம் பூண்டு போந்தது புரந்தரனார் பெருந்தவமாய் போயிட்டம்மா. இதொரு ஒரு மகாகவிதான் இப்படி ஒரு தொடுப்பு போடுவான். இது எல்லாத்தையும் அங்கே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி கேன்வஸிலே அங்கனேக்க நான் ஆர்டிஸ்ட் செய்ய பார்த்துருக்குறேன். அப்படி 4 புள்ளி ப்ரஷால் தட்டிட்டு இருப்பான். இது எங்கே போய் முடியும் நாங்கள் இருப்போம். அவன் கொஞ்சம் நேரம் வேலை செய்த பிறகு அதுகள் எல்லாத்தையும் தொடுத்து பார்த்தா அதில் ஒரு மரத்திக்கும், இதில் ஒரு குளம் இருக்கும், அதில் ஒரு பறவை பறக்கும், இதில் ஒரு மீனவன் இருப்பான், எல்லாத்துக்கும் ஒரு சீன் வந்து சேரும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் போல ஒரு தொடுப்பு போட்டது தான் இது. Oh.